வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்களை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவெடுத்திருக்காங்க. அதுக்காக 118 எம்பிக்கள் சைன் போட்டு நோட்டீஸும் வழங்கியிருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வழங்கியிருக்காங்களா. அந்த நோட்டீஸில் ஏகப்பட்ட மிஸ்டேக்கு. 2026க்கு பதிலாக 2025 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. நியாயப்படி பார்த்தா திமுக காங்கிரஸ் வழங்கிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றிய நோட்டீஸு குப்பை தொட்டிக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா 26க்கு பதிலாக 25ன்னு போட்டிருக்காங்களா, குப்பை தொட்டிக்கு போயிருக்கணும். ஆனால் ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் பெரிய மனசு பண்ணி அவர் மக்களவை செயலகத்துக்கு ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காரு. எதிர்கட்சிகள் கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் நிராகரிக்க வேண்டாம், அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரி செய்ய சொல்லி மறுபடியும் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோ கான்ஃபிடென்ட் மோஷனுக்கான என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு மக்களவை செயலகத்துக்கு ஸ்பீக்கர் அறிவுறுத்தியிருக்காரு. இந்த ஒரு வடிவேல் படத்தில் தப்பாக எழுதி கொண்டு போய் பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுப்பாரு. உடனே பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாம் தப்பாக இருக்குங்க, கொள்ளை அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெள்ளை அடிக்க போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க, ஒழுங்கா கரெக்டாக ஃபில் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புவார்ல, அது மாதிரி ஓம் பிர்லா சம்பவம் பண்ணியிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது, திமுக பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குறிப்பாக தாவேக்கா பார்த்தீங்கன்னா பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. இதுக்கான காரணம் ரெண்டு. ஒன்று, தாவேக்காவுடைய சின்னம் விசில் சின்னமா. இப்போ T20 உலகக்கோப்பை போட்டி நடந்து வருது இந்தியாவில். அதில் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸு விசில் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவுறுத்தப்பட்டிருக்கு. விசில் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவேக்காவுடைய சின்னம் அப்படிங்கிறதுனால விசில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுதா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து. இப்போது தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்டு கப் போட்டி பல உலக நாடுகள்லேருந்து பார்வையாளர்கள் போட்டியை பார்க்குறதுக்காக வருவாங்க. அப்போது விசிலை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆவாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர தாவேக்காவுடைய சின்னத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது போக சிவகங்கையில் திமுகவுடைய MC ஒருத்தர் காலையில் குப்பை வண்டி வரும்போது விசில் அடிச்சுட்டே வருவாங்கள்ல, அவருடைய வார்டில் விசில் அடிக்கக்கூடாது, ஒலிபெருக்கியை யூஸ் பண்ணிக்கோங்க, விசில் அடித்து கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவகங்கை மாவட்டத்தில் திமுக MC அவருடைய வார்டில் அறிவிச்சிருக்காராம். இதெல்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கு. உடனே தாவேக்காக்காரங்க விசிலை பார்த்தே பயப்படுது இப்போது திமுக அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா வீட்டில் குக்கர்லேருந்தே விசில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக்காரங்க சொல்ல திமுக தாவேக்கா இடையே பெரிய பஞ்சாயத்து. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, காலையில் பேசின முதலமைச்சர் இந்தியாவிலேயே திராவிட மாடல் தான் இப்போது வேறு லெவலில் இருக்குது, குஜராத் மாடல்லாம் கம்மி தான், எங்கள் திராவிட மாடலை கம்பேர் பண்ணும் போது க்ரோத் ரேட்லாம் தமிழகம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது சம்மந்தமாக அண்ணாமலை கிட்டே ராஜ்தீப் சர்தேசாய் கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணாமலை டென்ஷன் ஆகிட்டார். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இந்த குஜராத்தோட நாங்கள் கூட இருக்கோம், குஜராத்தோட கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது. இது என்ன புதுசா? 1960 தமிழகம் எங்கே இருந்துச்சு, குஜராத் எங்கே இருந்துச்சு? 80 குஜராத் எங்கே இருந்துச்சு, தமிழகம் எங்கே இருந்துச்சு? 2000 தமிழகத்துடைய நிலைமை என்ன, குஜராத்துடைய நிலைமை என்ன? அப்போது 1960s இந்தியாவில் டாப் 3 தமிழகம் இருக்கும். அந்த நிலைமை இப்போ இருக்குது. ஆனால் 1960, 80 மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்த குஜராத்து இப்போது தமிழகத்தோட போட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போது ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படின்னா, முன்னாடி 1960s 80s தமிழ்நாடு ரொம்ப முன்னாடி போய்க்கு இருக்கு, குஜராத்து உத்தரப்பிரதேசம்லாம் கண் காணாத தூரத்துக்கு பின்னாடி இருந்து எங்கேயோ வந்துக்கு இருக்கு. அப்படி இருந்துச்சு நிலைமை. ஆனால் இன்னைக்கு ஒரே ஃப்ரேமுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஒரே ஃப்ரேமுக்குள்ளே தமிழகம், கொஞ்சம் பின்னாடி குஜராத்து, கொஞ்சம் பின்னாடி உத்தரப்பிரதேசம், இப்படி நெருக்கிட்டாங்க. அடுத்த ஒரு 10 வருஷத்தில் குஜராத்து உத்தரப்பிரதேசம்லாம் முன்னாடி இருப்பாங்க, தமிழகம் பின்தங்கிய நிலைமையில் இருக்கும். அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் என்னமோ இப்போ தான் தமிழ்நாடு டாப்புக்கு வந்த மாதிரியும், இன்னும் திமுக ஆட்சியில் தான் டாப்புக்கு வந்த மாதிரியும் ஒரு தோற்றத்தை கட்டமைக்கிறாங்க. இதே வேகத்தில் போய்க்கு இருந்துச்சுன்னா அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்தில் தமிழகத்தை பல மாநிலங்கள் ஓவர்டேக் பண்ணும், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச்சு
சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.